Hi, hello friends, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மசாலா பொரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் மைதா மாவு, ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு 30 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு குக்கரில் நான் நைட்டு 100 கிராம் பட்டாணி ஊற வச்சுருக்கேன். அதை கழுவி இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரில் விசில் போட்டு ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி வெந்துட்டுருக்கிறப்பவே மசாலா பொரிக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் சின்ன சைஸ் இஞ்சி, 3 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, ஒரு 6-7 சின்ன வெங்காயம், அது கூடவே 2 தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக அரைச்சதும் மிச்சம் இருக்கா கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு பச்சை பட்டாணியை நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். பட்டாணி நல்லா மசிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூடயே சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு இதில் வடித்து வச்சுருக்க தண்ணியும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவுகளை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி பூரி சுட்டுக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு சின்ன பூரி கட்டியில் வச்சு நல்லா தேய்ச்சி பூரி மாவு பதத்துக்கு தேய்ச்சிக்கலாம். 2 சைடும் திருப்பி வச்சு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு சின்ன சின்ன பூரிகளாக பானிபூரி சைஸுக்கு இந்த மாதிரி மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி கூட தேய்ச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் பூரி சுட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இருக்க எல்லா மாவையும் சேர்த்து சின்ன சின்ன பூரிகளாக சுட்டி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி சேர்த்து நல்லா பூரி சுட்டி எடுத்துக்கலாம். பூரி சுட்டாச்சு. பூரிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் காஞ்சதும் 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அந்த மசாலா எல்லாம் அந்த பேஸ்ட்டு கூட ஆட் ஆகி நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்க பட்டாணியும் உருளைக்கிழங்கு இது கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரோட்டு கடை மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். சில்லுன்னு பெய்கிற மழைக்கு ஏதாச்சும் காரசாரமாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.